பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுவீங்க, என்னையா ஒவ்வொரு வட்டமும் அப்படியே சொல்கிறீங்கிறீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு தருணமும் தேவன் கொடுக்கிற ஈவு. ஏன்னா நமக்கு தெரியாது, நாளை என்பது நம்முடைய கருத்தில் கிடையாது. நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு பேசுவோம், ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிறார். அதை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் சொல்லுவோம், அடுத்த நாள் அடுத்த மாதம், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, ஆண்டவர் கையில் இருக்குது. ஆனால் வேதம் இன்னொரு பக்கம் சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும் இருக்க. ஆகையினாலே இந்த நல்ல தருணத்திலே உங்களோடு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையைத்தான் வைக்கப் போகிறேன். இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, ஏன் ஜெபம் கேட்கப்படுமா? இத்தனை வருஷ காலமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா என்று அநேகர் கேட்குறீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஏன்னா அவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். அவரே சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் அப்பொழுது உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எனக்கு தெரியாத பெரிய காரியத்தை அவர் செய்வாராம். இந்த நாளிலே உங்களோடு நான் பேச ஜெபித்து காத்திருந்த போது வாக்குத்தத்தத்தை தான் பேச வேண்டும் என்று முதல் நினைத்தேன். ஆனால் தேவன் அதைவிட ஒரு முக்கியமான காரியத்தை எனக்குள்ளே உந்தினபடியினாலே எனக்கு அதை பேச வேண்டும் என்று உந்தப்பட்ட அனுபவத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வேதாகமத்தை எப்போதும் போல எங்கிருந்தாலும் கையில் தேடி எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு வசனத்தை திருப்ப போகிறீங்க. 102ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி தேடி கையில் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. యేసు రాజా స్తోత్రం, యేసు రాజా స్తోత్రం, స్తోత్రமே స్తోత్ரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலி தன்னை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலி தன்னை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். యేసు రాజా స్తోత్రం, యేసు రాజా స్తోత్రం, స్తోత్రமே స్తోత్రமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.
கூப்பிடும் யாவதுக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவதுக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டுமா? 102 சங்கீதம் 16 வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போனார். நான் உங்களை ஆமா, சீசர்கள்ட்ட பல காரியத்தை சொல்லிக்கிட்டே வந்தார். என்ன சொல்லிட்டு வந்தாரு? நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற காலம் வருது, நீங்கள்லாம் சிதறடிக்கப்படுவீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார். அப்படி சொல்லிட்டு வந்தவர் 14ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார் 18ஆம் வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆமாம், உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். அது மட்டுமல்ல, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் வருவேன். அது வரைக்கும் உங்களை விட்டுட்டு திக்கற்றவளை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு தேற்றரவாளரை என்ன செய்கிறேன்? உங்களுக்காக அனுப்புவேன். எனக்கு அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கிராமங்களில் கூட சொல்லுவாங்க தெய்வம் துணைனாங்க. ஆண்டவர் துணை நிற்பார். அதனால தான் சீசர்களுக்கு கூட சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏதாவது தேவைன்னா அதே அதிகாரத்தில் 26 சொன்னார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதக்காரன் மிக தெளிவான ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் யாரா? அழகா சொல்லுது சங்கீதம் 102:16, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஒரு நாளும் தேவன் என்ன செய்யறதில்ல? அங்கீகரிக்கிறதில்ல. திக்கற்றவன் சொன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னீங்கன்னா, அந்த சங்கீதத்தினுடைய முன் குறிப்பை பாருங்க. 102ஆம் சங்கீதத்திலே முன் குறிப்பை பாருங்க. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அநேக துக்கம் வந்துருச்சுன்னா யார்கிட்ட போய் சொல்றது? யாரிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியும்? நல்லதை பகிர்ந்து கொள்ள நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் துக்கத்தை யாரிடத்துல சொல்ல முடியும்? ஏன்னா அவர் தான் நமக்கு சொன்னவர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா 60:20 சொன்னார், இனி உன் சந்திரன் மறைவதில்லை, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போன ஏசாயா 60:20 சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் துக்கத்தில் மூழ்கி துயரப்படும் போது, துக்கத்தில் மூழ்கி இருக்கிறவன் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அவன் யார்கிட்ட தன்னுடைய வியாகுலத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? தேவனிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த தேவன் யார்?
நம்முடைய ஜெபத்துக்கு அலட்சியம் பண்றவர் இல்லை, பதில் கொடுக்கிற தேவன். ஏன்னா இன்னைக்கு மனுஷன்ட்ட போய் சொன்னீங்கன்னா, ஆமாம் ஒரு தரத்துக்கு 2 தரம் சொல்லி பாருங்க. ஒரு சமயத்தில் ஒரு பெண் இருந்தால், அவளுக்கு ஒரு தலைவலி வந்துடும், ஒரு சைடாக தலைவலி. அவள் முதல்ல சொல்லும்போது எல்லாரும் சொன்னாங்க, அம்மா இது உடனே பார்த்துடணும், இது கஷ்டம் பின்னாடினாங்க. ஆனால் அவள் தொடர்ந்து அதுக்கு வைத்தியம் பார்த்து தீரலை. அவள் எப்போதும் அதை வந்துடுச்சுன்னா அப்படி சோர்ந்து போய் விடுவாள். ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவளுக்கு வேலை இல்லை, என்னைக்கும் தலைவலி இதே தான் இருக்குது, செத்தா தான் தீரும்பாங்க. ஏன்னா மனிதன் அலட்சியம் பண்ணுவான், ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார், அலட்சியப்படுத்த மாட்டார். இன்னைக்கு அநேக நேரங்களில் பாருங்க, ஒரு சின்ன காரியத்தை கூட அலட்சியம் பண்ணுறாங்க. இன்னைக்கு போய் மனுஷன்ட்ட சொல்லி பாருங்க, அவனுக்கு வேலை இல்லை, எப்போ வந்தாலும் பஞ்சப்பாட்டு, எப்போ வந்தாலும் கஷ்டம், கண்ணீர், வேதனை, இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பானப்பா. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் யாரு, திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. அதற்கு பதிலாக என்ன செய்கிறாரா, அங்கீகரிக்கிற தேவன். இந்த தாவீது இப்படி சொல்றாரே, துக்கத்தில் மூழ்கி துயரப்படுகிற ஒருத்தன் துக்கத்தில் மூழ்கி தன் வியாகுலத்தை தேவனிடத்தில் தெரிவிக்கிற விண்ணப்பம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதே. அப்போ இவனுடைய துக்கம் என்ன அதை பார்க்கணும்ல, அவருடைய நிலை என்ன அதை பார்க்கணும். 102ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். என் நாட்கள் புகையை போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல எரிகிறது. என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு புலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். ஏன்னா துக்கம் வந்துருச்சுன்னா என்ன செய்யாது, சாப்பிட வருமா? ஆனா வேதம் அழகா சொல்லுது, என்ன சொல்லுது, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இல்லே நீ காண்பார், இல்லே நீ காண்பார். கலங்கிடமே வேண்டாம், கலங்கிடமே வேண்டாம், கலங்கிடமே வேண்டாம், கலங்கிடமே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணி எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். நம் கண்ணீர் துடைக்கின்றார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். சொல்லுங்க, கலங்கிடவே மாட்டோம், நாங்கள்
நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். காணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டோம். காணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டோம். தாங்கிட பலம் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். துக்கத்தை மாற்றுகிற தேவன் மட்டுமல்ல, உன் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். என வேதம் அப்படித்தான் சொல்லுது, திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அவர் என்ன செய்ய மாட்டார்? அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்கீகரிக்கிறார் என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளுகிறார். எனக்கு கண்பார்ல இங்கே அவனுக்கு துக்கம் தாங்க முடியாத துக்கம். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் மாமனாராலையும் கொடுப்புன கிடையாது இல்லையா? அதே போல மனைவியாலையும் அவனுக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இருந்துச்சா? இல்லை. பெற்ற பிள்ளைகளால் இல்லைங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, துக்கத்தினால என் போஜனத்தை சாப்பிட்றதுக்கு கூட என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால், என் பெருமூச்சு, அப்படி மூச்சு விடுறோம்ல, அந்த பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி, ஏன்னா அதில் மூச்சு விடக்கூட முடியல அவனால். அவ்வளவு துக்கம், தாங்கடா துயரம். தட் மீன்ஸ் த டஸ்பேர், ஆங்கியூஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். தாங்கடா துயரம். ஆனால் வேதம் இன்னொரு பக்கம் சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மறந்துடாதீங்க, இது இயேசு சொன்னார். என்ன துயரங்கள் அடைந்தவர் என்ன? அவர் யாரு? தோயாதே தோயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தோயாதே தோயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரையும் புகழ் பாட வேண்டும். தோயாதே தோயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரில் அடைந்தவர், துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரையும் புகழ் பாட வேண்டும். தோயாதே தோயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவர், துன்பங்கள் தாங்கினவர். அதனால்தான் திக்கற்ற பிள்ளைகளின் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். எனக்கு தாவீது எப்படி நிலையில இருக்கிறான்? தன் போஜனத்தை கூட சாப்பிட அவனுக்கு நினைப்பே வரல. மூச்சு, பெருமூச்சு.
என்ன செய்தான்? மாம்சம் எலும்போடு என்ன செய்தான்? அப்போ என்ன அர்த்தம்? மூச்சு ஏறி ஏறி இப்படி நெஞ்சில் டாக்டர்கிட்ட போனோன்னு என்ன செய்வாங்க? வச்சு செக் பண்ணுவாங்க. அப்போ மூச்சு விடும்போது ஏறி ஏறி இறங்கும். இங்கே மாம்சம் எலும்போடு என்ன செய்யுது? ஒட்டி கொள்ளுகிறது. அதுக்கப்புறம் வாசி. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். ஏன்னா நாரை குறித்து நம்ம அதிகமாக தெரியறதில்லை. குளங்களில் இருக்கும். ஏன்னா அநேக நேரங்களில் நீர் இருக்கும்போது அங்கே நாரை, குளக்கடா இவையெல்லாம் வரும். எனக்கு கர்மாவில். ஆனால் வனாந்தர நாரை, அதில் வித்தியாசம். வனாந்தரத்தில் போனால் அங்கே என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அந்த இடத்துல போய் அந்த வனாந்தர நாரை எப்படி தனித்து இருக்குமோ அதை போல துக்கத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, பகிர்ந்து கொள்ள முடியாத துன்பத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அதான் சொல்றார், நான் வனாந்தர நாரையை போனானேன். அது மட்டுமல்ல, பாழான இடங்களில் பாழான அதேகமா பாருங்க, ஆந்தை இருக்க அது எங்க தான் தங்கும்? பாழான இடம், பாழான இடத்துல. ஏன்னா ஆந்தை கத்துனாலே யார் விரும்புகிறோமா? குயில் நல்லா பாடுது அப்படிங்கிறோம். காக்கா ஏன் கத்துதுங்கிறோம். ஏன்னா காக்கா கத்துனா என்ன வரும்? நம்ம ஊருக்குள்ள சென்டிமெண்ட் ஒன்று உண்டு. விருந்தாளி விருந்தாளி வருவாங்க. சிலர் என்ன செய்வாங்க? ஏதோ கடிதம் வருது அப்படிம்போம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சகுனம் வச்சுருக்கிறோம். நாய் ஊழையிட்டா என்ன சொல்லுவோம்? யாரோ இன்னைக்கு உயிர் போகுது போலமோ. ஏன்னா ஊழையிட்டா நாய் பிடிக்காது, சீ சீம்பாங்க. எனக்கு அன்பானே, இங்கே வனாந்தர நாரையை போல மட்டுமல்ல, பாழான இடங்களில் தங்குகிற ஆந்தையை போலானேன். ஏன்னா தமிழில் ஒரு பெரிய புலவரே உண்டு, பிசிராந்தையார்னு சொல்லி. கோப்பெருஞ்சோழன் இல்லையா? ஆமாம், பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழன் யாரு? நண்பர்கள். ஏன்னா இந்த நாரையை குறித்தும் நம்ம தமிழ் இலக்கியத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாரை, ஒரு சமயத்தில் நாரையை குறித்த ஒரு செய்யுள் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஒரு புலவன் இருந்தான், அவன் மன்னனிடத்தில் பரிசு பெற போனான். அப்படி போயிருக்கும்போது மன்னன் காலம் தாழ்த்தி விட்டான் பரிசு கொடுக்க. உடனே இந்த நாரையை வைத்து ஒரு பெரிய பாடலை எழுதினான். அந்த பாடலை நீங்கள் படித்திருக்கலாம். தன் மனைவிக்கு அந்த நாரையை கொண்டு தூது அனுப்பின புலமையும் இங்கே தமிழகத்தில் உண்டு. எனக்கு கண்மார்களே, இவன் சொன்னான், நான் வனாந்தரத்தில் நாரையை போல இருந்தேன். அது மட்டுமல்ல, பாழான இடங்களில் தங்குகிற ஆந்தையை போலானே. அதோட நிப்பாட்ட போற இன்னொரு வார்த்தை இங்கே சொல்கிறான் பாருங்க. வீட்டின் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். இத்தனை துக்கத்தின் மத்தியில் யார் கேட்பா ஜெபத்தை? இன்றைக்கு உனக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்களும் கூட பாழான இடத்துல தங்குகிற நாரையைப் போல, ஆந்தையைப் போல, தூக்கமில்லாமல் இரவில வீட்டின் மேல் இருக்கிற குருவியைப் போல துக்கத்தில், சஞ்சலத்தில் மூழ்கி இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சஞ்சல வருத்த சோதனை நேரத்திலே தாங்கி நடத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ளவர், சாவை வென்றவர், நமக்காக ஜீவன் தந்தவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்பதோடு நிற்காம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்காக? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு. ஒரு 10-15 நாள் இமய தொலைக்காட்சியில் மழையினால் நெட்டு போயிடுச்சு. இது வரல. இது எத்தனை பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க, ஏன் வரலன்னு. அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? எத்தனை பேர் இதில் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேன். கேட்கிற நீங்கள் கேட்பதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஊழியம் எந்த ஒரு நம்பிக்கை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை தவிர. எந்த ஒரு மனுஷனையை நம்பி ஐயோ அவர் கொண்டு வரார் இவர் கொண்டு வராரு இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும். யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம்? பர்வதங்கள். என் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் வரணும் 4000 ரூபா. ஒருவேளை உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். 2 சபை மதுரையிலையும் திருநெல்வேலியும் இருக்குது பார்வையற்றவங்களுக்கு. ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். சிலருக்கு பார்வையற்றவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் ஆடியோ வேதாகமங்கள் கொடுக்க உதவலாம். இன்னும்
அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் டைனிங் ஹால் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு கொஞ்சம் பெருசாக செட்டு போடணும். அன்னைக்கு கேட்டேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக செட்டு போடலாமான்னு. அவங்க சொன்னாங்க, போடலாம் ஐயா, காசு இருந்தான்னாங்க. ஆண்டவர் யாரையா ஏற்படுத்தணும். ஏன்னா அன்றைக்கி அளவெடுத்து தூணு உண்டுனாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி வரைக்கும் வச்சா யாரும் கீழே உட்காந்து சாப்பிட மாட்டாங்கன்னு. ஆண்டவர் அதற்கென்று அந்த செட்டு போடுவதற்கு எனக்கு தெரிய அன்றைக்கி அவங்க எழுதின கணக்கின்படி 1.5 லட்சம் வரும்னாங்க. பெர்மனெண்ட்டாக செட்டு போட்டுருவோம், அதில் டேபிள் போட்டு விட்டோம்னா கீழே உட்காந்து சாப்பிட மாட்டான், ஒருத்தர் தட்டில் ஒருத்தர் மிதிச்சுக்கிற ஒரு நிலைமையெல்லாம் வந்துடுது. இது பாவம். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது காலை வச்சுட்டாங்கன்னா என்ன பிரயோஜனம்? இதற்காக யாராவது ஏவப்பட்டவரை கர்த்தர் எழுப்பணும், அதுக்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, ஐயா நீங்கள் ஒருவேளை எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நம்பர் எப்போவும் காட்டுவாங்க. அதை விட எனக்கு பில்லு வைக்கணும், வரிக்கு நாங்கள் வைக்க வேண்டும், பில்லு கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு நம்பர் வரும், 8438852500. இது பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னே வரும். அதனால் நீங்கள் அதுலேயும் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை சுவிசேஷத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுக்கப்படுகிற நம்பரில் 2வது நம்பரில் 944255 அதில் வருதே, அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் வரும், தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்னிடத்தில் கேளுங்க, எதற்காக உங்களுக்கு செய்யணுமோ அதற்கான காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, யார் யார் என்னென்ன துக்கத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, வருஷம் மாறி என்னையா, என் வாழ்க்கை மாறலையா, வருஷம் வந்துட்டு தான் போது, என் வாழ்க்கையில் வேதனை தீரலேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு தாய்மார்களே, உங்கள் துக்கத்தை மாற்ற ஒருவர் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார். கதறுதலை கேட்க ஒருவர் இருக்கிறார். அன்பின் தெய்வமே, ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும், விடுதலை தார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.